26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமையில் வரையிலும் இந்த வாரத்திற்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சபலத்தோடு இருக்கிறார். வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமை அன்று அவர் கேதுவுடன் சேர்ந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இதில் சந்திராஷ்டம ராசிகள் என்று சொன்னால் துலாம், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம். இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தில் இந்த வாரம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 2, பின்பு 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு அவர் கேத்துவுடன் சேர்ந்து சந்திரன் இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாரம் முழுவதுமே இவர்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்களும் மற்றும் குடும்பத்தில் இவர்கள் சுப காரியங்களுக்காக செலவிடுவதும் மனதிற்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழைய பகை தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். இவர்களுக்கு இந்த வாரத்தில் தன லாபங்களும் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பொருள் இந்த வாரத்தில் உங்கள் இல்லங்கள் தேடி வரும். 2 சக்கர வாகனங்கள் வாங்குவது அல்லது மாற்றுவது, 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது, இது அனைத்தும் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதோ மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகளோ இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரும். சந்திரனின் சஞ்சாரமானது இவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனதிற்கு ஆறுதலான ஒன்றாகவே அமைகிறது. இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது. பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிரயாணங்கள் அலுவலக விஷயமாக பிரயோஜனமும் மற்றும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் கொடுக்கும். ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான ஒன்றாக அமைகிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இவர்களுக்கு 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில சஞ்சலங்கள் தீரும். பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு மன பயம் விலகும். அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இது போன்றவற்றில் நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த ஒரு விதமான பய உணர்வும் நீங்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனானது சஞ்சாரங்களும் மற்றும் மற்ற கிரக சேர்க்கைகள், ஸ்தான பலங்கள் இது அனைத்துமே ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மையை தரும். அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு வாரத்தின் இறுதி நன்மையை தரும். சொத்து தகராறு மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்கள் உடன் பிறந்தவர்களிடத்தில் இந்த வாரம் பேசும் பொழுது ஒரு நல்ல முடிவை பார்க்கலாம். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல முடிவினை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு விதமான புதிய மனிதர்களின் சந்திப்பு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு ஒரு பாலமாக அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மனதில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பதாகவே கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு சில மன சங்கடங்களையும் சலிப்புகளையும் கொடுப்பார். கூடவே இந்த சுக்கிரனும் குருவும் ராசியில் இருப்பது இவர்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போகும். புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் இவர்கள் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அதிகமான சுப செலவுகள் காத்திருக்கிறது. வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமை அன்று சந்திரன் கேதுவுடன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு அன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மரண பயம் நீங்கும். பல நாட்களாக சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகரிக்கும்.
ஆகவே இந்த வாரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் அனுகிரகமும் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக கிடைக்கும். இவர்கள் புதிய தொழில் தொடங்குவது மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் தாயாரினுடைய ஆலோசனைகளை கேட்பது இவர்களுக்கு நன்மையை தரலாம். வாரத்தின் ஆரம்பம் இவர்களுக்கு 12ஆம் இடம் மற்றும் ஜென்மம் 2, 3 இந்த இட சஞ்சாரங்கள் சந்திரன் இருப்பதனால் மிகவும் ஒரு பிரயோஜனமான ஒரு வாரமாகவும் லாபகரமான வாரமாகவும் அமைகிறது. ஆலய தரிசனங்கள் மற்றும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு இது அனைத்தும் மன நிம்மதியை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு நல்ல வெற்றி செய்திகள் வரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தினுடைய மத்தியில் புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வார். ஆகவே 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரமானது நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். குரு பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்தில் இருக்கிறவர் அடுத்த வாரம் கடகராசிக்கு வர இருக்கிறார். ஆகவே சந்திரன் கடகராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில சுப செய்திகளும் சுப செலவுகளும் இவர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து போகும். வெளியூரிலிருந்து பல நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்களும் மீண்டும் வருவது உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். திருமண விஷயங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள், திருமணம் சார்ந்த செலவுகள் இது அனைத்தும் உங்களுக்கு மன நிம்மதியையும் குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும். குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய வாரமாகவும் அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் சந்திரனின் சஞ்சாரமானது சிம்மராசி நேயர்களுக்கு சில செலவுகளை அதிகரிக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு. பல நாட்களாக நீங்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இந்த வாரத்தில் தீரும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு அலுவலக விஷயமாக சில மாற்றங்கள் உண்டு. இதில் இடமாற்றங்களும் காத்திருக்கிறது. உங்களுக்கு தேவையான ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் இடம்பெறும். அது வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து போகும். சிம்மராசி நேயர்களுக்கு உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் மாறும். தாய் தந்தை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இவர்களுடன் சேர்ந்து ஒரு ஆன்மீக பிரயாணங்களோ அல்லது குடும்பத்துடன் சேர்ந்து உல்லாச பிரயாணங்களோ மனதிற்கு ஒரு அமைதியை தரக்கூடியதாகவே இருக்கும். நண்பர்களின் ஆலோசனைகளும் இந்த வாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாகவே அமைகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வங்கியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வங்கி சார்ந்த இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனின் சஞ்சாரம் பாக்கியத்திலையும் பின்னர் 10, 11, 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர பகவான். இந்த வாரம் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் இது வளர்பிறை சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகம் செய்து உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பிள்ளையார் சுழி இடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையில் ரம்பா திருத்தியையில் திருமணமாகாதவர்கள் திருமண தடை மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை இவற்றிற்காக பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். அம்மன் ஆலயத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வதோ மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரனுக்கு அர்ச்சனைகள் செய்து கொள்வது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். பொருளாதார பற்றாக்குறைக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் பெண்கள் குறிப்பாக சஷ்டி விரதம் இருப்பது குடும்பத்திற்கு நன்மையை தரும். இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஒரு கிழமை எடுத்துக்கொண்டாலும் அதில் அன்னதானங்களையும் செய்யலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ஆரம்பம் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமையில் வந்து போகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருக்கக்கூடிய ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் இந்த வாரத்தில் காணலாம். பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது இந்த வாரம் உங்களுக்கு
ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மிகவும் சாதகமாகவே அமைகிறது. சனிக்கிழமை அஷ்டமி திதி அன்று பைரவருக்கு தீபம் ஏற்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம். சந்திராஷ்டம தினமான இந்த வாரத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வாரத்தின் ஆரம்பத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் மத்தியில் இவர்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொடுப்பார். செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் இவர்கள் மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களோ அல்லது மற்றவர்களிடத்தில் பேசாமல் இருப்பதோ நல்லது. குடும்ப சூழ்நிலைகளில் சில சுப செலவுகள் காத்திருக்கிறது. இவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக புதிய நண்பர்கள் மூலமாக சில சிக்கல்கள் வந்து போகலாம். காலை முதல் மாலை வரை திங்கட்கிழமை அன்று இவர்கள் அன்னதானம் செய்வதோ அல்லது ஆலய வழிபாட்டில் ஈடுபாடு இருப்பதோ அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தொலைதூர பிரயாணங்களும் காத்திருக்கிறது. வேலை விஷயமான பிரயாணங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில நல்ல முடிவுகள் எடுப்பது, இது அனைத்தும் சந்திரனின் சுழற்சியால் மன நிம்மதியை கொடுக்கலாம். திங்கட்கிழமை அன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்ய இந்த வாரத்தில் சந்திரனினால் வரக்கூடிய மன சங்கடங்கள் விலகும். தனுசு ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 6ஆம் இடத்திலையும் பின்பு 7, 8 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சனிக்கிழமை வாரத்தின் இறுதியில் அவர் பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்வார். ஆகையினால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் சற்று சாதக பலனையே கொடுப்பார். புதிய தொழில் தொடங்குவது, புதிய வியாபாரங்கள், இது அனைத்தும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் செய்யலாம். செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்கள் சற்று எதிலேயுமே ஒத்தியிருப்பது நல்லது. இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய உறவினுடைய சேர்க்கை வந்து சேரும். பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிப்பதோ அல்லது திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறப்போ இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனதிற்கு மிகவும் ஒரு நல்ல அருமையான வாரமாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆலய பணிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆலயத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதும் மற்றும் தான தர்ம காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்வது மனதிற்கு அமைதியை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனவேதனை நீங்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிர பகவானால் நல்ல ஒரு மன மாற்றங்கள் ஏற்படும். தன லாபங்கள் நிறைந்த ஒரு வாரமாகவும் அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் மகர ராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் திருமணங்களோ அல்லது வீடு வாங்குவது, வீடு விற்பது, இது போன்ற நன்மைகள் நடக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் விலகும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பங்கள் விலகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் திருமண யோகங்கள் கைகூட வாய்ப்புகள் உண்டு. சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறப்பாக அமைகிறது. வேலை, திருமணம், வீடு, இது அனைத்தும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சம்பள உயர்வு மற்றும் அலுவலக ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் அதிகமாகவே அமைகிறது. ஆகையினால் இவர்கள் இந்த வாரம் கோவில் திருவிழாக்கள் மற்றும் கோவில்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை விடாமல் செய்து வரலாம். வியாழக்கிழமை அன்று கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 3, பின்பு 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார்.
தன லாபங்கள் நிறைந்த வாரமாக வாரத்தின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வாரம் ஆரம்பம் உங்களுக்கு புதிய சொத்து வாங்குவதற்கும் மற்றும் ஏற்கனவே வாங்கின சொத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு விடை கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும். இந்த வாரம் 18, 19 ரம்பா திருத்தியை அன்று மீனராசி அன்பர்கள் குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் கௌரி பூஜை நீங்கள் வீட்டில் செய்வதும் மிகவும் விசேஷம். ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் மற்றும் இந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த ரம்பா திருத்தியையில் ஒரு மன நிம்மதியும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாவதும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரமானது உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. பழைய கடன்கள் பாக்கியை வசூல் செய்வது மற்றும் நீங்கள் கடன் பாக்கிகளை பூரணமாக முடிவு செய்வது, இது அனைத்தும் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பல விதமான குழப்பங்களுக்கும் தீர்வுகள் வந்து சேரும். மேல்கல்வி படிப்புக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்வதோ அல்லது ஏற்கனவே விண்ணப்பம் செய்தவர்கள் நேர்காணல் செல்லுவதோ, இது அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மன நிம்மதியை தரலாம். எதிர்பாராமல் ஒரு சில சந்தோஷங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியில் வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சுப நிகழ்வும் வரலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான இந்த வார ராசி பலனையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.